வணக்கம் நண்பர்களே, இது நான் உடம்பேத்த போறேன் ட்ரைனிங் vlog எபிசோட் 3. நேற்று வேலைலாம் பார்த்து முடிக்கிறதுக்கு சிக்கமா நைட்டு 2 ஆயிடுச்சு. காலைல லேட்டாக தான் இருந்துச்சேன். ஸோ அதனால நீ வீட்டில் தான் ட்ரெயின் பண்ண போறோம். ஒரு ட்ரைனிங் செஷன் முன்னாடியும் அதை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தா புதுசாக ஏதோ கத்துக்கிட்டோம் அதை ட்ரை பண்ண போறோம்னு ஒரு மாதிரி மோட்டிவேஷனா இருக்கும். இதுதான் என்னோட வீட்டு ட்ரைனிங் செட்டப். ஒரு பக்காவான புல்ல பார் மாட்டியிருக்கேன். ஒரு 100-110 கிலோ வரைக்கும் தொங்க விட்டுருக்கேன். நல்லா தான் இருக்கு. பயிற்சிக்கு முன்னாடி ரொம்ப குவிக்கா செரிமானமாய் எனர்ஜி கொடுக்கறதுக்கு பச்சை ட்ரிங்க் ப்ரிப்பரேஷன் போன ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுமே ப்ரீ ஒர்க் அவுட் தான். பட் ஏன் கலரா இருக்குதுன்னு சொல்றேன் இருங்க. இந்த கருப்பு வெர்ஷன் ஒரு கெஃபைன் உள்ள ப்ரீ ஒர்க் அவுட், ஒரு ஸ்கூப்ல 200 mg கிடைக்கும். இந்த சில்வர் வெர்ஷன் கெஃபைன் இல்லாத ப்ரீ ஒர்க் அவுட். பட் இதுலயும் பம்புக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. நான் சாயங்காலமா தான் ட்ரெயின் பண்ணுவேன். காஃபினால ஸ்லீப் சிக்கமாதுன்ற பட்சத்தில் இது எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். இல்ல நான் மிட் மார்னிங் தான் ட்ரெயின் பண்றேன்ற பட்சத்தில் இது எனக்கு சூப்பர் ஆப்ஷன். இதுல உங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லோக்கி 10 கூப்பன் கோட போட்டு 10% டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். மண்டேவும் டியூஸ்டேவும் ரொம்ப ஹெவி வெயிட்ல ட்ரெயின் பண்ண. சோ இன்னைக்கு ரொம்ப லைட்டான வெயிட் தான். முதல் ஒர்க் அவுட் மசில் அப். இன்னைக்கு டெக்னிக் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். சோ 2.5 kgல 2 ரெப், 5 கிலோல 2 ரெப், 10 கிலோல 2 ரெப் போடணும். பட் ஒன்னு தான் போச்சு. ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்டா இருந்தது. சரி புஷ் பண்ணி சோப்பா வாங்கிக்க வேணாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இது நான் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி டாக்ஸ்லாம் கட்டிட்டு வாங்கிட்டு வந்த கிங் ஆஃப் வெயிட்டட் பெல்ட். 450 கிலோ வரைக்கும் தொங்க உள்ளாமா. இதை போட்டு நிறைய வீடியோ போடுவோம். அதை பார்த்து ஸ்பான்சர் பண்றாங்களான்னு பார்ப்போம். நமக்கு ரெண்டாவது ஒர்க் அவுட்டுக்கு வீட்டில் ஒரு குட்டி ஜிகு பார் இருந்துச்சு. அதை வச்சு மிலிட்டரி பிரஸ் 3 ரெப், 3 செட் 12 ரெப். மூணாவது ஒர்க் அவுட் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. மேல 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே நெகட்டிவ் வரணும் ஒரு 5 செகண்ட். நாலாவது ஒர்க் அவுட்டுக்கு ஃப்ரண்ட் லிவர் ரைசஸ் ஒரு 5 ரெப் 3 செட். கடைசியா தொப்ப பகுதியை தொங்கிக்கிட்டே 3 செட் ஹேங்கிங் லெக் ரைஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் சிக்கமா என்னோட டேவே ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பட் பரவாயில்ல, எல்லா நாளும் கொக்கரக்கோ கோழியோட கோஆர்டினேட் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே 8 மணிக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஆயுஷு போகு பண்றது தான் இன்னைக்கான கோல். டாடா.